நாட்டின் அநேகமான பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடும் மழை காரணமாக மண்சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் தற்போது மண்சரிவு அபாயம் நீக்கப்பட்டுள்ளது. எனினும் சில பகுதிகளில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என கட்டிட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடும் மழை காரணமாக காலி மாவட்டத்தின் பத்தேகம அகலிய, பத்தேகம உடுகம, நாகொட உடுகம ஆகிய வீதிகள் இன்று மதியம் நீரில் மூழ்கியிருந்தன. காலி பத்தேகம பிரதான வீதியின் தொடங்கொட பிரதேசமும் நீரில் மூழ்கியிருந்தது. காலி பொல் அதுமோதிர கங்கை பெருக்கெடுத்தமையின் காரணமாக ஓமதுவ, ஜக்கரமுல்ல மற்றும் இமதுவ, கோராகுட ஆகிய வீதிகளும் மேலும் சில தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியிருந்தன. கரந்தனியா ஒருகசந்தி வீதியும் நீரில் மூழ்கியிருந்தது. இதேவேளை கடும் மழை காரணமாக மாத்தறை நகரின் சில குறுக்கு வீதிகளும் வல்கம பிரதேசத்தின் சில வீடுகளும் நீரில் மூழ்கின. பெதிரிகிரிய, மீகஸ்வெவ, பிகாரகம ஆகிய பிரதேசங்களை ஊடகத்து நேற்று பிற்பகல் வீசிய பலத்த காற்று காரணமாக 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. கந்தராய் நகரில் உள்ள 20 வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டன. நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியான மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது. அத்துடன் பல பகுதிகளிலும் இன்று இலங்கையின் அநேகமான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மேற்கு, தெற்கு, சப்ரகமோ மாகாணங்களிலும் சில பகுதிகளில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவிரத்திலுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றிலும் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கத்தில் சேர்ந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் ஊடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் இந்த காற்றின் வேகமானது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இலங்கை தீவிரத்திலுள்ள கடல் பிராந்தியங்களின் சில பகுதிகளில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.